சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ட்ரினிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். இது தமிழ்ல திரியேகம்னு சொல்லுவாங்க. இது பைபிள்ல இந்த வார்த்தை இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்ப எப்படி இந்த வார்த்தை யூசேஜுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டெர்ட்டுலியன்றவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி வேதத்தில் இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து விளக்கம் சொல்றதுக்காக யூஸ் பண்ண இந்த வார்த்தை தான் இது. அப்போ பைபிளில் இல்லாததுனால இந்த கான்செப்டே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, இந்த இந்த பர்டிகுலர் ட்ரினிட்டின்றது ஏன் அவ்வளோ பெரிய குழப்பமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம்ல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தினால தான் இந்த குழப்பம் வருது. உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த ஒருவரேன்றத தமிழ் வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவர்னா ஒரு நபர், அதாவது ஒரு மனுஷன் இல்லை ஒரு ஒரு பர்சன் அர்த்தம். அப்போ ஒரு நபர்னு இங்க சொல்லும் போது எப்படி 3 பேர் ஆவாங்கன்றது தான் நிறைய பேருக்கு சந்தேகம். இதே திரியேகம் கான்செப்ட் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இது ஒருவர்னா ஒரு நபர் இல்லைங்க, அது ஒன்றுன்றது தான் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா நமக்கு அடுத்த கேள்வி என்ன வரணும்னா, அப்போ ஒருவரேன்றதுக்கு பதிலாக ஒன்றேன்னு போட்டிருக்கலாமே அப்படின்ற கேள்வி வரும். அது நியாயமான கேள்வி. அது ஏன் அப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றேன்னு போட்டால் ஒரு நபரை குறித்து சொல்லும்போது, அதாவது தேவனை குறித்து சொல்லும்போது ஒன்றேன்னு சொன்னால் கிராமட்டிக்கல் எரர் மாதிரி ஆயிடுது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, ஒருவரேன்னு போட்டிருக்காங்க. இது என்னுடைய கருத்து, கமெண்ட் போடுங்க. சரி, அந்த கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் தெரியறதுனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருவரேன்னு போட்டாங்க. சரி, இது என்ன பொருள்ல நிஜமா இருக்குன்றது நம்ம எந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன பண்ணோம்னா ஹீப்ரூ இன்டர்லீனியர் பைபிளில் ரெஃபர் பண்ணோம். ஹீப்ரூ இன்டர்லீனியர்னா ஒன்றும் கிடையாது. மேலே எபிரேய மொழி கொடுத்துருப்பாங்க, கீழே அந்த உச்சரிக்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தையில் கொடுத்துருப்பாங்க. 3வது லைன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு வார்த்தைக்கும் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஒரு மொத்தமாக ஒரு பேராகிராஃபியோ இல்லை ஒரு வரியோ மொழிபெயர்க்காம ஒரு ஒரு வார்த்தைக்கான இணையான இங்கிலீஷ் லெட்டர், இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் இன்டர்லீனியர். இன்டர்லீனியர் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, ஹீப்ரூ இன்டர்லீனியர் பைபிள் எடுத்து பார்க்கும்போது நமக்கு சில காரியங்கள் தெளிவாகுது. டியூட்ரானமி 6:4 இருக்கு. இதில் கிளியராக மேலே நீங்கள் நடுவில் இருக்கிறது எபிரேய மொழி, மேலே இருக்கிறது இங்கிலீஷில் இந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணுன்றது, கீழே அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு. சரியா? இப்போ நான் அதை படிக்கிறேன். ஷெமா இஸ்ரேல் யாவே எலஹேனோ யாவே எஹாத். இந்த வசனத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. ஹியர் இஸ்ரேல் யாவே அவர் காட் யாவே இஸ் ஒன். அந்த இஸ்ன்றது பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே திருப்பி படிக்கிற பாருங்க. ஹியர் இஸ்ரேல் யாவே அவர் காட் யாவே ஒன். பார்த்தீங்கன்னா இந்த லைனே கிராமட்டிக்கல் எரர் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு புதிராக இருந்தது, அதனால புதிராகவே விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒன் பர்சன் இல்லாமல் ஒன்னுன்னு முடியுது. அதுதான் எபிரேய மொழியில் எஹாதுன்னு இருக்கு. எஹாதுன்னா ஒன்றுன்னு சொல்லலாம், அவர் மட்டுமேன்னு சொல்லலாம், இல்லை கூடுகையாக சேர்ந்து ஒன்னாச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பொருள் எல்லாம் வரும். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஒரே சரீரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரே அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில் இதே எஹாத் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஹாதுக்கு ஸ்பெல்லிங் இஹெச்ஏடி, சில சமயம் இசிஹெச்ஏடி. அப்போ கொஞ்சம் உச்சரிக்கிறது வேற மாதிரி வரும். ஆனால் 2 நபர், அதாவது ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஒரே சரீரம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கும் வசனம். ஆதி ஆகமத்தில் படிச்சீங்கன்னா இருக்கும். அப்போ எஹாதுன்றது ஒரு நபரை குறிக்கலன்றத நமக்கு தெரியுது. எஹாதுன்றது ஒரு காம்போசிட் யூனியன். காம்போசிட் யூனியனை தமிழில் சொல்லணும்னா கூட்டு சேர்க்கை. அதாவது எல்லாம் ஒரு அந்த ஒன்று மாதிரி இருக்கும் ஒரு பொருள், ஆனால் அதுக்குள்ள சின்ன சின்ன காம்பனன்ட் சேர்த்து அது ஒன்றா நமக்கு தெரியுது. அதாவது ஒரு ஒரு திராட்சை குத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு திராட்சை குத்து, ஆனால் அதுல நிறைய திராட்சை இருக்குது. அந்த மாதிரி ஸோ எத்தனை நம்ம ஒரு கொத்தில் எத்தனை இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஒரு கொத்துன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு குடும்பம்னு சொல்கிறேன், அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அது ஒரு குடும்பமாக இருக்குது. அந்த மாதிரி தான் எஹாத் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம், என்ன பார்க்குறோன்னா இங்கிலீஷ்லேயும்
எபிரேய மொழியிலையும் கிளியராக என்ன இருக்குன்னா ஒன் பர்சன் இல்லை ஒன்னுன்னு முடியுது. அது தமிழில் மட்டும் மொழிபெயர்க்கும் போது ஒருவரேன்னு போட்டாங்க. ஹிந்தி எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் வந்து ஒன்றுன்னு தான் முடியுது தவிர ஒரு ஒருவரேன்னு இல்லை. அதனால தமிழில் எப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஓகே தமிழில் மொழிபெயர்ப்பு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணியிருக்கலாம் இதை, அதனால ஒரு குழப்பம் இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கணும். சரி, அப்போ இந்த குழப்பம் இருக்கனால என்ன ஆயிடுதுன்னா, தமிழ் சபையில் ஒருவரேன்னு அங்கே இருக்கு, அப்போ மூவர் எப்படி வருவாங்கன்ற கேள்வி நிறைய பேர் ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் விளக்கம் என்ன கொடுக்கணும்னா, எபிரேய மொழியில் ரெஃபர் பண்ணுங்க, இங்கிலீஷில் அப்படியே வந்து கரெக்டாக மொழிபெயர்த்துருக்காங்க பாருங்க. உதாரணத்துக்கு ஹிந்தி பைபிளும் எடுத்துங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கிலீஷ் பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா கேஜேவி, என்கேஜேவி சில வேர்ஷன்ஸில் தான் வந்து கரெக்டாக ஒன்றுன்னு முடியும். சிலதுலலாம் வந்து கொஞ்சம் குழப்படியாக இருக்கும். அதனால் பெஸ்ட்டு வந்து கேஜேவி, என்கேஜேவி ரெஃபர் பண்ணுறது பெட்டர். அதாவது கேஜேவினா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், என்கேஜேவினா நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். சரியா? அப்போ நமக்கு ஒன்று என்ன தெரியுதுன்னா, இந்த வசனத்தில் உபாகமம் 6:4 ஒன்றுன்னு சொல்லுதே தவிர ஒரு நபர்னு சொல்லலை. அப்போ ஒரு நபர்னு சொன்னாதான் பிழையாயிடும். ஒன்றுன்னு சொல்லும் போது அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத ஆண்டவர் பொருளா வச்சிருக்காரு, ஒரு புதிரா வச்சிருக்காருன்றது தான் சத்தியம். இந்த புதிர் எப்ப நமக்கு விளங்குதுன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்து எழுந்து அதுக்கப்புறம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த புதிர் நமக்கு விளங்குது. இல்லைன்னா நமக்கு இதுக்கு விளக்கமே கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒன்று அப்படின்னு சொல்லும் போது இன்டென்ஷனலா மறைப்பொருளா வச்சிருக்காரு. சரி, நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, எனக்கு ஒன்று கொடுங்கன்றீங்க. கடைக்காரன் என்ன பண்ணுவான், என்ன கொடுக்கணும்னு தெரியாது, எதுப்பா கேட்குறேன்னு கேட்பான். அப்போ என்ன ஆயிடும்னா, எனக்கு ஒரு கேன் கோக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒன்க்கு அப்புறம் கேன் கோக்குன்னு சொல்லும்போது, ஒரு கோகோ கோலான்னு சொல்லும்போது அவனுக்கு புரியும். இல்லை ஒரு ஆப்பிள்னோடனே ஓகே ஆப்பிள் தான் ஒன்றுன்னு சொன்னீங்களா அப்படின்னு புரியும். அப்போ ஒன்னுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா, அந்த ஒன் வந்து ஒரு புதிர், ஒரு மறைப்பொருளாக இருக்கே தவிர அந்த ஒன் எதை சொல்லுதுன்னு நமக்கு கண்டறிய வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் நமக்கு அது புதிராக இருக்கணுன்றதுக்காக தான் அப்படின்னு மறைப்பொருளாக, நமக்கு இல்லை யூதர்களுக்கு அது புதிராக இருக்கட்டும் தான் மறைச்சு சொல்லியிருக்காரு. அது இயேசு கிறிஸ்து மூலமாக தான் புலனா இருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்போ இந்த வசனம் வந்து தமிழில் குழப்பமா இருக்கு, இங்கிலீஷில் படித்தா ஓகே அது வந்து ஒரு புதிராக இருக்கு, குழப்பமா இல்லை. இதில் இப்ரேய மொழியிலையும் இங்கிலீஷ்லையும் படித்தா புதிர்னு தான் தோணுதே தவிர குழப்பம்னு தோணலை. சரியா? ஓகே, அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்போ இங்கே ஒன்னுன்னு இருக்கிறதுக்கு இதுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா அப்படின்றதுக்கு நம்ம இன்னொரு வசனம் புதிய ஏற்பாட்டில் தேடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம் படிக்கலாம். பரலோகத்திலே சாட்சியாக இருக்கிறவர்கள் மூவர். எடுத்த உடனே தெளிவாயிடுச்சு. எத்தனை பேருப்பா? மூவர். சரியா? அங்க ஒன்றுன்னு இருந்தது, ஆனா ஒரு நபர் அப்படின்னு இல்லை எபிரேய மொழியில. இங்க கிளியரா ஆனா தமிழ்ல என்ன பார்க்குறோம், மூவர்ன்றதை பார்க்குறோம். அந்த மூவர் யாருன்னு பாருங்க, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இந்த 3 நபர் தான்பா, தெளிவா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இம்மூவரும், திருப்பியும் இந்த 3 நபர், அதாவது 3 இண்டிவிஜுவல், 3 பர்சன் ஒன்றா இருக்கிறார்கள். இந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. அங்க ஒன்றுன்னு சொன்னது இந்த ஒன்று தான்ப்பா, ஒன்றா இருக்கிறார்கள் அப்படின்றது தெளிவாயிடுது. அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா, ஓஹோ 3 நபர் ஒன்னா இருக்க முடியுமா, அதுதான் திரியேகமா அப்படின்னு நமக்கு இங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறோம். சரி, இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் சிலது நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியம் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், இங்க வந்து தெளிவா 3 நபர்ன்றத பத்தி இருக்கு, பார்த்துருவோம். யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். உங்களுக்கு ஒருவேளை இயேசுவும் பிதாவும் எப்படிப்பா ஒன்னா இருக்க முடியும்ன்ற கேள்வி வந்ததுன்னா, நீங்க படிக்க வேண்டியது யோவான் 1வது அதிகாரம். ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு இருக்கு. அதே மாதிரியே 14வது படிச்சீங்கன்னா, வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு இருக்கு.
அப்போ இதை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஏன் யோவான் 1 ரொம்ப முக்கியமான அதிகாரம்ன்றத டீட்டெயிலாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் அதை கவர் பண்ணோன்னா ரொம்ப பெருசாகிடும். அதனால் அதை இதில் போடலை. இயேசு என்ன சொன்னார்? அவருடைய வார்த்தைகள்லேருந்து திரியகத்தை புரிஞ்சுக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இங்கேயும் பாருங்க என்ன ஆயிடுதுன்னா, பிதா ஒருவர் தனியா இருக்காரு, நானும், அதாவது இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்றாரு, நாங்க 2 பேரும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாருங்க. இப்போ 2 நபர் ஆயிடுது, இங்கேயும் 2 நபர் ஆயிடுது. ஓகேவா? இன்னும் சில வசனங்களை படிப்போம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம் பாருங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, ஆண்டவரை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்றாரு. அப்ப நமக்கு என்ன கேள்வி வரணும்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் ஒருத்தர் ஆண்டவர் ஒரே நபர் தான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யார்கிட்ட கைவிட்டீங்கன்னு சொல்றாரு? அவரே பேசிக்கிறாரா? இல்லை. இப்ப பிதாவோட தான் பேசுறாரு. அவர்கிட்ட தான் அவர் சொல்றாரு, தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கிறாரு. அப்ப இன்னொரு நபரோட பேசுறாருன்றது இந்த வசனத்துல தெளிவா இருக்கு. அப்ப பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினும் இருக்கு. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்ப இந்த வசனத்துல எல்லாம் 2 நபராது இருக்காங்க. அப்ப இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதாவது பிதா குமாரன் 2 பேரும் இருக்காங்கன்றது. சரியா? நம்ம இன்னொரு வசனம் படிப்போம் பாருங்க, அது இன்னும் நல்ல தெளிவாக்கும். யோவான் 8:18. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். இதுல தெளிவா என்ன சொல்றாரு? நான் என்னை பத்தி சாட்சி சொன்னா மட்டும் அந்த சாட்சி எடுத்துக்குவானா? நீங்க என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். நான் மட்டும் இல்லப்பா சாட்சி, இன்னொருத்தரும் இருக்காரு. இதை ஏன் இப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வச்ச நியமத்தின்படி அவரே இயங்குறாரு. அதுதான் இதுல நம்ம பார்க்குறோம். இப்போ உபாகமம் 19வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அதில் என்ன சொல்றாரு ஆண்டவர்? எந்த காரியமாக இருந்தாலும் 2 சாட்சியை வச்சு தான் நீங்கள் நிர்ணயிக்கணும். அந்த வசனம் படிக்கிறோம் பாருங்க. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிறைவேறப்பட வேண்டும். தெளிவா என்ன சொல்றாருன்னா, ஒரு சாட்சி வச்சு முடிவு பண்ணக்கூடாதுன்ற ஸ்டாண்டர்டை ஆண்டவர் வைக்கிறாரு. இப்ப என்ன பண்றாங்க? பரிசேயரும் வேதபாரகரும் ஆசாரியர்களும் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, பொய் சாட்சியை ப்ரிப்பேர் பண்றாங்க. ஏன்னா 2 சாட்சி இருந்தால் தான் இந்த மாதிரி மரணத்துக்கு எதுவான தண்டனையை கொடுக்க முடியும். அப்போ ஆண்டவர் செட் பண்ண ஸ்டாண்டர்டை கள்ளத்தனமாக அவர் மேலே யூஸ் பண்ணி அவரை சிலுவையில் அறையிறாங்க. கடைசியில் நஷ்டம் அடைகிறது அவங்க தான். ஏன்னா ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்துட்டார். ஆனால் அதில் என்ன கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் 2 சாட்சின்ற ஸ்டாண்டர்டை வச்சு நீங்கள் ஒரு சத்தியத்தை நிர்ணயிக்கணுன்றதுக்காக தான் சொன்னார். அந்த ஸ்டாண்டர்ட் படி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் மட்டும் சாட்சி இல்லைப்பா என்னுடைய வார்த்தைக்கு, என்னோட பிதாவும் சாட்சியாக இருக்காருன்னு அவர் சொல்கிறாரு தெளிவாகவே. அதுதான் நம்ம யோவான் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த வசனம்லாம் நம்ம பார்க்கும்போது தெளிவாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, திரியேகமானது வேத சத்தியம். இப்போ 3 பேராக இருக்காங்க, ஒன்றாக இருக்கிறாங்க, ஆனால் 3 நபராக இருக்காங்கன்றது தான் சத்தியம். திரியேகத்தை பற்றி விளக்கம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். ஆனாலும் சில கேள்விகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களுடைய டெலகிராம் ஐடியையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதுலேயும் நீங்கள் எங்களோட சேட் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். கண்டிப்பாக அதுலேயும் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா தயவுசெய்து மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நன்றி.